ஹாய் எவ்ரிவான். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்க்கையிலே கனவில் கூட நினைத்து பார்க்காத 2 விடயங்கள்: ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமையும் சிறைக்கு சென்றமையும். இன்று சிறைக்கும் ஜனாதிபதி கைவிலங்குடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளார். இது இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி சிறைக்கு செல்லும் முதலாவது சந்தர்ப்பமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் யார் செய்தாலும் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு இது மிக பெரும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக இங்கிலாந்திற்கு சென்ற நிலையில், சொந்த தேவைக்காக சென்ற நிலையிலே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க கைதும் செய்யப்பட்டுள்ளார். இது ரணில் விக்ரமசிங்கவை வைத்து பார்க்கப்படும் ரிவர்சலாகவே காணப்படுகின்றது. இவரை விட மிக பெரும் ஊழல் தலைகள் வெளியே இருக்கின்றது. அவர்களும் நாளை கைது செய்யப்படுவதற்கான ரிவர்சலாகவே இது காணப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, நாமல் ராஜபக்ச, ரவுஃப் ஹக்கீம் என பலரும் திரண்டு சென்றிருந்தனர். இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டதாக இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை அமைந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்க்கையிலே கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத 2 விடயங்கள் நடைபெற்றுள்ளது. ஒன்று, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமை. அடுத்ததாக, சிறைக்கு இவரும் சென்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவை 2ஐ அவர் கூட கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அதன் அடிப்படையில் யார் குற்றம் செய்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். 1,66,00,000 அரச நிதியை சொந்த நிதியாக பயன்படுத்தியமைக்காகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் இங்கிலாந்திற்கு சென்றிருந்தார். அதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காகவும் கியூபாவிற்கும் இவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன் பின்னர் நாடு திரும்பாமல் அவர் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக இங்கிலாந்திற்கு சென்றிருந்தார். இதற்காகவே 1,66,00,000 பயன்படுத்தியதாக இவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார். கைவிலங்கு இடப்பட்ட நிலையில் சிறைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருந்தார். எதிர்வரும் 26ஆம் திகதி வரை சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளார். இது ரணில் விக்ரமசிங்கவை மாத்திரம் கைது செய்யும் நோக்கம் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கவை வைத்து இது ஒரு ரிவர்சலாகவே பார்க்கப்பட்டுள்ளது. இவரை விட மிக பெரும் பண முதலைகள், இலங்கையின் அரச சொத்துக்களை பயன்படுத்தியவர்கள், அரச சொத்துக்களை சொந்த சொத்துக்களாக பயன்படுத்தியவர்கள், பல அரசியல்வாதிகள், முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் வெளியிலே பயத்துடன் காத்திருக்கின்றனர். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக இன்றும் பலரும் ஓடி நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, நாமல் ராஜபக்ச, ரவுஃப் ஹக்கீம் என பலரும் வந்திருந்தனர். எனவே இதிலும் பலத்த சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. இவர்களும் இவரை பார்க்க வந்தனரா அல்லது அடுத்ததாக எமக்கும் இந்த நிலை ஏற்படும் என்ற பயத்தில் வந்தனரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்கவை விசாரித்தால் தமது ஊழல்களும் வெளியே கொண்டரப்படும் என்ற பயத்தில் வந்தார்களா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அரசியலிலே அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.